கெட்டு போகிற அந்த ஓல்டு நேச்சர், அந்த பழைய சிந்தனை, பழைய நேச்சர் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வருதா, குறிப்பிட்ட வேலையில் வருதா, குறிப்பிட்ட வேலையில் என்னை வந்து ட்ரபிள் பண்ணுது, குறிப்பிட்ட வேலையில் ஆமென் இவரை பார்த்தாலும் எனக்கு எரிச்சலாக வருது. சோத்திரம். சில பேர் சொல்லுவாங்க இவரை பார்த்தாலும் எனக்கு எரிச்சலாக வருது. சோத்திரம். எதுக்கு அவரை பார்த்தா எரிச்சலாக வருது? உங்களுக்கு சிந்தனை சரியில்லை. உழைச்சி ஓடா போகிற மனுஷனை பார்த்து என்ன வருது? எரிச்சல். சம்திங் ராங். அது நீங்கள் என்னன்னு பார்க்கணும். நீங்கள் அப்படிப்பட்டவங்களே கிடையாது, நீங்கள் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. டெவில், பிசாஸ், அது உங்களை தந்திரமாக வஞ்சிக்குது. சேம் ஏவாள்கிட்ட எப்படி பண்ணிச்சோ, ஆதாம் ஏவாளை எப்படி பிரிச்சுது பாருங்க. இவள் என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்பும். எவ்வளோ அருமையான ஒரு சாட்சியை சொன்னான் பார்த்தீங்களா? அது நினைக்கும் போது எனக்கு ஆதாம் மேலே கண்ணீரே வரும். இவள் என் மாம்சத்தின் மாம்சம். யார் சொல்லிக் கொடுத்தா? கர்த்தர் சொன்னாரா? இவ்வளோ மாம்சத்தின் மாம்சம் எலும்பின் எலும்புன்னு கர்த்தர் சொன்னாரா? அவனே சொன்னான். இவள் என் மாம்சத்தின் மாம்சமும் எலும்பின் எலும்பும். அயர்ந்த நித்திரையில் இருக்கும் போதில்லப்பா அவன் எலும்பு எடுத்தாரு. அயர்ந்த நித்திரையில் இருக்கும் போதில்ல அவன் எலும்பு எடுத்தாரு. எஸ், அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப். சர்ச், கர்த்தர், மணவாளன் மணவாட்டி, கணவன் மனைவி, சபை, இந்த ஐக்கியத்துக்குள்ளே தான் கர்த்தர் அதை வச்சிருக்கிறார். அந்த ஃபார்மிங் அதுக்குள்ளே தான் வச்சிருக்கிறார். ஸோ இங்கே சிந்தனை ரொம்ப முக்கியம்.